ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக அந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அது செய்கிறதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவை இந்த மாதிரி நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் நீங்கள் ராகி மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் தான் எல்லா பொருளையுமே அளக்கணும். இப்போ அதே கப்பால் 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்து அதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. 2 கப் ராகி மாவு, 2 கப் அரிசி மாவு, அதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ அதே கப்பால் 1 கப் பொட்டுக்கடலையே மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இதையும் சளிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா சளிச்சதுக்கப்புறம் இதில் காரத்துக்காண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. இது தனி மிளகாய்த்தூள் தான். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இந்த மாதிரி நல்லா கையில் நசுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம சூடு பண்ண எண்ணெய் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் குழிக்கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்குல்ல, அந்த குழிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண எண்ணெயை இதில் சேர்த்து இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி ஆயிரும். இது தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைகிறோம். இதில் நம்ம சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு நம்ம தனியாக சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். சூடான எண்ணெய் ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. சாஃப்டான மாவாக பிசைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக உள்ளே மாவு நல்லா அமுங்கணும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம இப்போ அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்போ ரிப்பன் பக்கோடா செய்யக்கூடிய அச்சு இருக்கும்ல மெல்லிசா, அந்த அச்சில் நீங்கள் வச்சு இதை மாவெல்லாம் உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் எந்த அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாவு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் இதை 2 சைடு நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுக்கணும். நார்மலாக நம்ம முறுக்கெல்லாம் வேக வச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி தான் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும் எண்ணெயில். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே திருப்பி போடலாம். நம்ம திருப்பி போடும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வெந்திருக்கு அப்படின்றத. அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் கருகிரும். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்துடலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கரண்டியில் அள்ளும் போதே தெரியும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. மிச்சம் இருக்கிற மாவை இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. நீங்கள் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.